உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். டெஸ்லா ட்ரெய்னிங் அகாடமி ஆத்தூர். நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க. வென்றுமன் கொண்டான் சம்புவராயர் அப்படின்றவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா ஏகாம்பரநாதன் சம்புவராயன் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவருடைய தந்தையார் பெயர் ஏகாம்பரநாதன் குலசேகர சம்புவராயர் அப்படின்னு. அதனால் அவருடைய தந்தையார் பெயரையே ஏகாம்பரநாதன் அப்படின்றத வச்சுன்னு இருந்திருக்கிறாரு. இவருடைய சிறப்பு பட்ட பெயர்களில் ஒன்றா தான் இந்த வென்றுமன் கொண்டான் அப்படின்றது இருந்திருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகள்லேயே 1357 முதலாம் ராசநாராயண சம்புவராயனும் 1358 ரெண்டாம் ராசநாராயண சம்புவராயரும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே வென்றுமன் கொண்ட சம்புவராயருடைய இளவரசர்கள், ரெண்டு பேருமே மகன்கள். இந்த செய்திகள் எல்லாம் அந்த குட்டியத்தில் இருக்கிற கோயில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய அந்த குமுத பீடத்தில் வெட்டின கல்வெட்டுகளில் தான் இது தெரியுது. இப்போ இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது சொல்லிட்டேன். 1357 58 அடுத்தடுத்த காலங்கள்லேயே இவங்க பட்டத்துக்கு வராங்க. 1330களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இங்கே முஸ்லீம்களுடைய ஆட்சி அவங்க தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த சூழலில் தான் 1357 58 அடுத்தடுத்து இந்த ரெண்டு சம்புவராயர்களும் ஆட்சிக்கு வராங்க. இங்கிருந்த சைவ வைணவ கோயில்களில் இருந்த செல்வங்கள் சிலைகளை எல்லாம் மாளிகாப்பூர் டெல்லிக்கு கொண்டு போகிறார். அதை தடுத்து நிறுத்தணும். அந்த கோயில்களை எல்லாம் மீண்டும் வழிபாட்டில் கொண்டு வரணும். அந்த கோயிலுக்கு உண்டான வருவாயை பெருக்கணும். இப்படியான பல நிர்பந்தங்கள் இந்த ரெண்டு சம்புவராயர்களுக்கும் இருந்திருக்கு. கோயில் என்பது ஏதோ நம்ம இன்னைக்கு வழிபடக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசர்கள் காலத்தில் இந்த 13, 14ஆம் நூற்றாண்டு வரை கூட கோயில் என்பது தான் ஒரு அரச நிர்வாகத்தினுடைய மையமாகவே இருந்திருக்குது. கோயில்களில் தான் ஒரு அரசே நடந்திருக்குது. ஒரு வைதிகம் சார்ந்த இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு இந்து கூட்டமைப்பாக உருவாகுது. அந்த கூட்டமைப்புக்கு பெயர் தான் விஜயநகர அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஜயநகர பேரரசு என்பது தான் இந்த காலங்களில் இந்த சம்புவராயர்களுடைய 1350கள் இந்த காலங்களில் உருவான ஒரு மிகப்பெரும் இந்து கூட்டமைப்பு. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து சம்புவராயர் வரலாற்றை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மேலும் பல தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்முடன் வரலாற்று ஆய்வாளர் முனைவர் அமுல்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். நல்லா இருக்கு. நம்ம இப்போது சென்ற நிகழ்ச்சியில் வென்று மண் கொண்டான் அந்த சம்புவராயரை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்குமே வென்று மண் கொண்டான் சம்புவராயர் இருக்கார்ல, அவருக்கு அடுத்த ஆட்சிக்கு யார் வந்தாங்க? வென்று மண்கொண்டான் அப்படின்ற சம்புவராயரை பற்றி பார்த்தோம். வென்று மண்கொண்டான் சம்புவராயர் அப்படின்றவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா ஏகாம்பரநாதன் சம்புவராயன் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவருடைய தந்தையார் பெயர் ஏகாம்பரநாதன் குலசேகர சம்புவராயர் அப்படின்னு. அதனால் அவருடைய தந்தையார் பெயரையே ஏகாம்பரநாதன் அப்படின்றத வச்சுன்னு இருந்திருக்கிறாரு. இவருடைய சிறப்பு பட்ட பெயர்களில் ஒன்றா தான் இந்த வென்றுமன் கொண்டான் அப்படின்றது இருந்திருக்கு. இந்த வென்றுமன் கொண்ட சம்புவராயர் 1322 இந்த காலங்களில் அவர் பட்டத்துக்கு வந்தார். அவர் தான் படை வீட்டில் 2வது தனி அரசை உருவாக்கினார். அவருக்கு 2 மகன்கள் இருந்ததாக கல்வெட்டு செய்தி குறிப்பிடுது. அந்த 2 மகன்களுமே முதலாம் ராஜநாராயணன் 2ஆம் ராஜநாராயணன் அப்படின்ற புது பெயரால் அழைக்கப்பட்டிருக்குது. ஆனாலும் அவர்களுடைய இயற்பெயர் என்பது வேறு ஒன்றாக இருக்குது. உதாரணமாக முதலாம் ராசநாராயண சம்புவராயன் அவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா திருமல்லிநாதன் ராசநாராயண சம்புவராயன் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடப்படுது. இந்த திருமல்லிநாதன் அப்படின்றது தான் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட இந்த திருமல்லிநாதன் அப்படின்றது ஒரு சமண சொல்லாக சொல்லப்படுது. ராசநாராயணன் அப்படின்னா அது வைணவத்துக்குரிய சொல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி பெயரில் கூட அவங்க எல்லா சமயத்தை சார்ந்தும் ஒரு புதுமையாக தான் இருந்திருக்கிறாங்க. இந்த முதலாம் ராசநாராயண சம்புவராயர் வென்றுமன் கொண்ட சம்புவராயருக்கு பிறகு ஒரு 1357 இவர் அரசராக வந்திருக்கிறார், பட்டத்துக்கு வந்திருக்கிறார். அடுத்தடுத்த ஆண்டுகள்லேயே 1357 முதலாம் ராசநாராயண சம்புவராயனும் 1358 ரெண்டாம் ராசநாராயண சம்புவராயரும் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருமே வென்றுமன் கொண்ட சம்புவராயருடைய இளவரசர்கள், ரெண்டு பேருமே மகன்கள். இதில் ரெண்டாவது அந்த ரெண்டாம் ராசநாராயண சம்புவராயருக்கு பொன்னின் பெருமாள் சம்புவராயர்
அப்படின்ற இன்னொரு பெயர் வந்து இருந்திருக்குது. பொன்னின் பெருமாள் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த 2 மகன்களை தவிர முதல் மகன் அந்த முதலாம் ராசநாராயண சம்புவராயருக்கு ஒரு மகன் இருந்திருக்கிறார். அதாவது வென்று மண்கொண்ட சம்புவராயருக்கு பெயரன். அவருடைய பெயர் 3ஆம் ராசநாராயண சம்புவராயன். இந்த 2ஆம் ராசநாராயண சம்புவராயனுக்கு பொன்னின் பெருமாள் அப்படின்ற ஒரு பட்டப்பெயர் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உதாரண குணராமன் அப்படின்ற இன்னொரு பட்டப்பெயரும் அந்த குட்டியம் ஏகாம்பரநாதர் கோயில் கல்வெட்டில் அவரை உதாரண குணராமன் சம்புவராயன் அப்படின்னும் அவரை வந்து குறிப்பிடுது. இந்த உதாரண குணராமன் அப்படின்றதும் அவருடைய இயற்பெயராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதே போல் இந்த முதலாம் ராசநாராயண சம்புவராயருடைய மகன் 3ஆம் ராசநாராயண சம்புவராயன் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா திருநீற்று சம்பன் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடுது. இந்த திருநீற்று சம்பன் அப்படின்றது அவருடைய இயற்பெயராக இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் ஒரு புது பெயராலேயே ராசநாராயண சம்புவராயன் அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்குது. அதை வந்து குறிப்பிடும்போது 1ஆம் 2ஆம் 3ஆம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் 1ஆம் ராசநாராயண சம்புவராயருக்கு பிறந்தவர் தான் இந்த 3ஆம் ராசநாராயண சம்புவராயர். இந்த 1ஆம் ராசநாராயண சம்புவராயர் 1357லும் அவருடைய தம்பி 2ஆம் ராசநாராயண சம்புவராயர் 58லும் 1358லும் ஆட்சிக்கு வராங்க. பிறகு இந்த 3ஆம் ராசநாராயண சம்புவராயர் 1363 இந்த காலத்தில் அவர் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரார். இப்போ இதில் இந்த 1ஆம் ராசநாராயண சம்புவராயர் காலத்தில் தான் அவருடைய அப்பா வென்று மண்கொண்ட சம்புவராயர் இறந்து போகிறார். அவருடைய உடலை தான் எரியூட்டி அந்த சாம்பலை கொண்டுன்னு போய் கங்கை கரையில் கங்கையாடி மாதையன் அப்படின்ற ஒரு அமைச்சர் அந்த சாம்பலை வந்து தண்ணீரில் கரைச்சிட்டு வராரு. அவருக்காக தான் வந்து இந்த 1ஆம் ராசநாராயண சம்புவராயர் குட்டியம் அப்படின்ற அந்த ஊர் ஆற்காடு கலவை பக்கத்தில் நான் சொன்னேன், அந்த குட்டியம் அப்படின்ற ஊரை தானமாக வந்து கொடுக்குறாரு. அந்த தானமாக தந்த அந்த செய்தி குட்டியத்தில் அந்த ஏகாம்பரநாதன் அப்படின்ற பெயராலேயே ஏகாம்பரநாத ஈஸ்வரர் திருக்கோயில் கட்டப்படுது. கங்கையாடி மாதையன் அந்த கோயிலை கட்டுறாரு அந்த வென்று மண்கொண்ட சம்புவராயருடைய நினைவாக. அந்த கோயிலில் அந்த கல்வெட்டு வந்து பதிவு செய்திருக்குது. அந்த கல்வெட்டில் அவங்க என்ன செய்தியை சொல்கிறாங்க, அந்த கல்வெட்டு சொல்கிற செய்தி என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். அந்த குட்டியம் ஊரை தானமாகவும் அவங்க வந்து கோயில் எழுப்ப ஆணையிட்ட அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சொஸ்தி ஸ்ரீ ஜகலலோக சக்கரவர்த்தி ஸ்ரீ ராசநாராயணன் சம்புவராயருக்கு கடக ஞாயிற்று பூர்வபக்ஷத்து திரையோதசியும் வெள்ளிக்கிழமையும் பெற்ற உரோசனி நாள் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பல்குன்ற கோட்டத்து மேயூர் நாட்டு கலவைப்பற்று. இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து அப்படின்னா அன்னைக்கு தொண்டை மண்டலம் நம்ம சொல்கிற இந்த வட தமிழ்நாடு, இப்போ காஞ்சிபுரம் சென்னை வரை இருக்கிற இந்த நிலப்பகுதி ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அது பிற்கால சோழ பேரரசு காலத்தில் அந்த பேரால் இந்த தொண்டை நாடு அழைக்கப்பட்டது. அதில் பல்குன்ற கோட்டம் அப்படின்றது படைவீட்டை தலைநகரமாக கொண்டு இருக்கிற அந்த நிலப்பரப்புக்கு பல்குன்ற கோட்டம். ஏன்னா ஏற்கனவே சொன்னால் தொண்டை நாடு வந்து சம்புவராயர் காலத்தில் சோழர் காலத்திலேயே 24 கோட்டங்களாகவும் 1900 நத்தங்களாகவும் 197 நாடுகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பல்குன்ற கோட்டத்து மேயூர் நாடு, மேயூர் நாட்டில் அந்த குட்டியம் அப்படின்ற ஊர் வருது. அது எங்கன்னா கலவை பற்று. இந்த பற்று அப்படின்றது வருவாய் கிராமம். சம்புவராயர் காலத்தில் இப்போ வந்து சொல்கிறாங்க இல்லையா ரெவென்யூ கிராமம் அப்படின்னு, அது மாதிரி இந்த கலவை அப்படின்றது ஒரு வருவாய் பற்று. அதுக்கு உட்பட்ட கிராமங்களிலிருந்து வர வருவாயை கொண்டு அவர்கள் ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஊரை குறிப்பிடுறதுக்கு அந்த கல்வெட்டு வாசகம் எப்படி பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பல்குன்ற கோட்டத்து மேயூர் நாட்டு கலவை பற்று தம்பிரானார் திருவாசலில் நிலையுள்ள அகம்படி முதலிகளில் எழும்போதன் கங்கையாடி மாதையன் வென்று மண்கொண்ட சம்புவராயர் அஸ்தி கொண்டு போய் கங்கையிலே இட்டு கையிலையிலே சிராஸ்தம் பண்ணி வருகையில் இவனுக்கு கங்காமன விருத்தியாக கொடுத்த குட்டியமான ராசநாராயண நல்லூர். அந்த குட்டியம் அப்படின்ற ஊருக்கு ராசநாராயண நல்லூர் அப்படின்னு பெயரையும் வச்சிருக்கிறாங்க அவர் பேர்லேயே.
குட்டியமான ராசநாராயண நல்லூர் ஆடி மாத முதல் ஸ்வஸ்தி ஸ்ரீ ஜகலலோக சக்கரவர்த்தி ஸ்ரீ பொன்னின் தம்பிரான் ராசநாராயண சம்புவராயன். இவர் 2ஆம் ராசநாராயண சம்புவராயன். அவருக்கு தான் அந்த பொன்னின் பெருமாள் அப்படின்ற அந்த பேர் குறிப்பிட்றாங்க. ஸ்ரீ பொன்னின் தம்பிரான் ராசநாராயண சம்புவராயன் கலவை பற்று குட்டியமான ராசநாராயண நல்லூர் ஊர் அவருக்கு, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஐச்சியார் ஏகாம்பரநாதன் வென்று மண்கொண்ட சம்புவராயர் அஸ்தி முன்னாள் எழும்போதன் கங்கையாடி மாதவராயன் கொண்டு போய் கங்கையிலே விட்டு கையிலையிலே சிராஸ்தம் பண்ணி வருகையிலே இவனுக்கு கங்காமண விருத்தி சர்வ மானிய இறையிலியாக அன்னச்சியார் மல்லிநாதன் ராசநாராயணன் சம்புவராயர் தங்களூர் பல தளி பூசை பாதியும் பட்ட விருத்தியும் நீங்கி நஞ்சை புஞ்சை 4 பக்கம் நாற்பார் எல்லையும் சந்திராதித்த வரையும் சந்திரன் உள்ளவரையும் செல்ல கல்வெட்டி குடுக்கையில் ஐச்சியார் சிவநாகத்தால் இவ்வூரில் எழும்போதன் கங்கையாடி மாதவராயன் ஏறி அருள பண்ணின உடையார் ஏகாம்பரநாதனுக்கு அமுதுபடி பூசைக்கும் திருப்பணிக்கும் திருவிழாக்கும் முதல் ஆடி மாதம் முதல் சர்வமானிய இறையிலியாக கொடுத்த நஞ்சை நிலம் 4 வேலிக்கும் திருமடை விலாகத்துக்கும் எல்லையாவது ஆக தடி பலவினால் நிலம் 4 வேலியும் சந்திராதித்த வரையும் சர்வமானிய இறையிலியாக கொடுத்தேன் உதாரண குணராமன் சம்புவராயனேன் அப்படின்னு இந்த கல்வெட்டு முடியுது. இது 2ஆம் ராஜநாராயண சம்புவராயருடைய கல்வெட்டு. முதல்ல படித்தது 1ஆம் ராஜநாராயணனுடைய கல்வெட்டு. இதில் தெளிவாக என்ன குறிப்பிட்றாங்க, என்னுடைய ஐச்சியார்னா அண்ணன், ஐச்சியார்னு ஒரு இடத்துல வருது. அதே மாதிரி அன்னச்சியார் மல்லிநாதன் ராசநாராயணன் சம்புவராயர். அப்போது இந்த பொன்னின் தம்பிரான் ராசநாராயண சம்புவராயர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அண்ணன் திருமல்லிநாதன் ராஜநாராயண சம்புவராயர் கொடுத்த இந்த தானத்தின்படி அப்படின்றது மூலமாக தான் அப்போ இவருக்கு அண்ணன் வந்து 1ஆம் ராசநாராயண சம்புவராயர் அப்படின்றது இந்த கல்வெட்டில் தெரியுது. அதே போல் அவருடைய தந்தையை குறிப்பிடும் போதும் அவர் என்ன சொல்கிறாரு, வென்று மண்கொண்ட சம்புவராயர் அஸ்தி. அப்போ அவருடைய தந்தையை குறிப்பிட்றாரு, என்னுடைய அண்ணன் எங்கள் அப்பா வென்று மண்கொண்ட சம்புவராயருடைய சாம்பலை கொண்டுன்னு போய் கங்கையில் நீராடிட்டு வர சொல்லி மாதவராயன்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற செய்தி இதில் வருது. அதுக்காக இந்த ஊரில் கங்கையாடி மாதையன் ஒரு சிவனாலயம், அந்த உடையார் ஏகாம்பரநாதனுக்கு, இந்த ஏகாம்பரநாத ஈஸ்வரனுக்கு ஒரு கோயிலை, உடையார் அப்படின்றது சிவனை குறிக்கிற சொல்லு, கோயிலை கட்டினார். அந்த கோயிலுக்கு நாங்கள் நஞ்சை புஞ்சை 4 வேலி நிலங்களை தானமாக தந்தோம் அப்படின்னு இந்த செய்தி 1ஆம் ராசநாராயண சம்புவராயருடைய கல்வெட்டும் 2ஆம் ராசநாராயண சம்புவராயருடைய கல்வெட்டும் அந்த குட்டியம் கோயிலில் இடம்பெற்ற செய்தி இது. இப்போ இதிலிருந்து தான் உதாரண குணராமன் அப்படின்றது அவருடைய பெயராக இருந்திருக்குது. அவருக்கு இன்னொரு பெயர் பொன்னின் தம்பிரான் அப்படின்னும் இருந்திருக்குது. அதே போல் 1ஆம் ராசநாராயண சம்புவராயருக்கு திருமல்லிநாதன் அப்படின்ற அந்த பேர் இருந்திருக்குது. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகள் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இந்த செய்திகள் எல்லாம் அந்த குட்டியத்தில் இருக்கிற கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுடைய அந்த குமுத பீடத்தில் வெட்டின கல்வெட்டுகளில் தான் இது வந்து தெரியுது. இப்போ இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படின்றது சொல்லிட்டேன், 1357 58 அடுத்தடுத்த காலங்கள்லேயே இவங்க வந்து பட்டத்துக்கு வராங்க. அதே போல் ஏறத்தாழ 63ல் 3ஆம் ராசநாராயண சம்புவராயர் பட்டத்துக்கு வரும்போதெல்லாம் இவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பில் இல்லை. ஒருவேளை அவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது, அல்லது 2ஆம் ராசநாராயண சம்புவராயர் மட்டும் உயிரோடு இருந்திருக்கலாம் அப்படின்ற செய்தி கிடைக்குது. ஏன் வந்து அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம். சிறப்பு. இப்போ இவங்களோட காலத்தில் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தோட சூழ்நிலை எப்படியா இருந்தது? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. 1310 தான் வந்து டெல்லியிலிருந்து சுல்தான்களுடைய ஆட்சி மதுரையை நோக்கி வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு இங்கே மதுரை முழுக்க இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டில் மாறியது. மாளிகாப்பூருடைய மிக பெரும்
ஆதிக்கம் இங்கே வந்து இருந்தது. குறிப்பாக 1330களில் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இங்கே முஸ்லீம்களுடைய ஆட்சி அவங்க தான் கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த சூழலில் தான் 1357 58ல் அடுத்தடுத்து இந்த 2 சம்புவராயர்களும் ஆட்சிக்கு வராங்க. அப்போ ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு, அதை வந்து தடுத்து நிறுத்தணும். இன்னொரு பக்கம் தன் சொந்த நாட்டில் இருக்கிற மக்களை அமைதியான முறையில் பாதுகாக்கணும். மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் மண்ணை பாதுகாக்கணும். ஏன்னா ஒரு அரசு என்பது மண்ணு தான் அந்த அரசனுடைய அடிப்படை. நீங்கள் ஒரு அரசனுக்கு எவ்வளவு தூரம் நிலப்பரப்பு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதோ அதை வைத்து தான் அந்த அரசன் பேரரசனா, வலிமை பெற்றவனா, அல்லது சிற்றரசனா, அல்லது வெறும் ஒரு அமைச்சர் அளவில் இருக்கிறானா அப்படின்றதெல்லாம் ஒரு ஆட்சியினுடைய பரப்பை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. அதனால் ஒரு அரசனுக்கு நிலம் என்பது தன்னுடைய கட்டுப்பாட்டில் எதுவரை அவனுடைய நிலம் இருக்குதோ அதுவரை அவன் அரசன், அதுவரை அவனுடைய அதிகாரம். அப்போ நிலத்தை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது அந்த காலத்தினுடைய நிலை. அப்போ இவங்க ஒரு பக்கம் நிலத்தை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் மக்களை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் முஸ்லீம்களுடைய படையெடுப்பு, மதுரையில் பாண்டிய மன்னர்களுக்குள்ள சண்டை. இப்போ இந்த சூழலில் தான் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த சூழலுமே அன்னைக்கு வந்து ஒரு அமைதியின்மை, மக்களிடத்தில் ஒரு பெரும் குழப்பம், இந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருந்திருக்குது. பல பேர் இங்கிருந்த தமிழர்களை முஸ்லீம்களாக மாற்றக்கூடிய ஒரு நிலை. அதனால தான் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் மதத்துக்கு போனவங்களுக்கு உருது தெரியாது, அவங்களுக்கு அரபு தெரியாது, தமிழ் தான் தெரியும். அதனால தான் இஸ்லாத்தில் தமிழ் முஸ்லீம் அப்படின்னே ஒரு தனி பிரிவு இருக்குது. அவங்க எல்லாமே வந்து இந்த காலங்களில் தான் இஸ்லாமுக்கு மதமாற்றம் செய்யப்பட்டவங்க. அதனால் ஒரு பக்கம் இந்த மாதிரியான சூழல்கள், இன்னொரு பக்கம் இங்கிருந்த சைவ வைணவ கோயில்களில் இருந்த செல்வங்கள், சிலைகளை எல்லாம் மாளிகாப்பூர் டெல்லிக்கு கொண்டுன்னு போகிறார். அதை வந்து தடுத்து நிறுத்தணும். அந்த கோயில்களை எல்லாம் மீண்டும் வழிபாட்டில் கொண்டு வரணும். அந்த கோயிலுக்கு உண்டான வருவாயை வந்து பெருக்கணும். இப்படியான பல நிர்பந்தங்கள் இந்த 2 சம்புவராயர்களுக்கும் இருந்திருக்குது. ஏன்னா அன்னைக்கு பொறுத்தவரை கோயில் என்பது ஏதோ நம்ம இன்றைக்கி வந்து வழிபடக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசர்கள் காலத்தில் இந்த 13, 14ஆம் நூற்றாண்டு வரை கூட கோயில் என்பது தான் ஒரு அரச நிர்வாகத்தினுடைய மையமாகவே இருந்திருக்குது. கோயில்களில் தான் ஒரு அரசே நடந்திருக்குது. அத்தனை ஒரு தீர்ப்பு சொல்கிற விஷயமாகட்டும், அது நாட்டில் வந்து ஒரு வரி விதிக்கிறது, அல்லது ஒரு அரசன் ஆணையிடுறது, அந்த நாட்டினுடைய வருவாயை பாதுகாப்பாக வைக்கிற கருவூலம், பொன் பொருள் நகைகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற இடம், இப்படி எல்லாமுமாகவே கோயில்கள் தான் இருந்திருக்குது. அப்போ இந்த கோயில் என்பது வெறும் ஏதோ ஒரு சாமி கும்பிட்ற இடம் அப்படின்றது இல்லை. இப்போ இதனால தான் இந்த கோயில்களை எல்லாம் சோழர் காலத்துலேயும் சரி, அதுக்கு பிறகு வந்த சம்புவராயர்கள் உள்ளிட்ட மன்னர்கள் காலத்துலேயும் சரி, ஏன் இவ்வளோ பெரிய பெரிய கோயில்களை தமிழ்நாட்டில் கட்டினாங்க? ஒரு கோயிலை நம்ம பார்த்தோம்னா, ஏட்டா இது இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கு எத்தனை ஆண்டு ஆயிருக்கும், அவனுடைய ஆட்சி காலம் முழுக்க அவன் கோயிலே தான் கட்டின்னு இருந்திருப்பான் போல இருக்குது அப்படின்ற நமக்கு எண்ணம் உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ கோயில் என்பது தான் எல்லாமுமா அன்னைக்கு இருந்திருக்குது. அதனால தான் அவ்வளவு வலிமையான ஒரு பாதுகாப்பு நிறைந்ததாக அந்த கோயிலை வந்து அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த கோயில் என்பது நாம் வெறுமனே ஏதோ ஒரு சாமி கும்பிட்ற இடம் அப்படின்றத மட்டும் பார்க்கக்கூடாது. அரசர்கள் காலத்தில், மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கோயில் என்பது தான் ஒரு அரச நிர்வாகத்தினுடைய அத்தனை முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து கோயிலாகத்தான் இருந்திருக்குது. அதனால தான் இவங்க அப்படி எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் இவர்கள் ஆட்சி செய்யும்போது தான் முஸ்லீம்களுடைய அந்த படையெடுப்பு அதிகமாகுது. இங்கே இருக்கிற மக்கள்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகிறாங்க. இந்த சூழலில் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பமான சூழல் தென்னிந்தியாவில் இருக்கிற பல்வேறு அரசுகளுக்கும் சமஸ்தானங்களுக்கும் வருது. அதில் குறிப்பாக ஆந்திராவில் வந்து காம்பிலா ராஜ்யம் அப்படின்னு ஒன்று, அதே மாதிரி துங்கபத்ரை நதிக்கரையில் உருவான விஜயநகர பேரரசு, பாமினி அரசு, இது மாதிரி ஆந்திரா பகுதிகளில் சில இந்து அரசர்களுடைய ஆட்சி அப்போ நடந்திருக்குது. இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, மதுரையில் ஒரு அமைதியின்மை, தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம்கள் பெரும்பாலான கோயில்களை கொள்ளடிக்கிறாங்க. அப்போ அவங்க ஆந்திரா வழியாக தான் வந்திருக்கிறாங்க. இப்போ ஆந்திராவில் ஏற்கனவே பாமினி அரசு, அதே போல் இந்த காம்பிலா ராஜ்யம், இதெல்லாமும் முஸ்லீம்கள் கைப்பற்றுறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது
மற்ற எல்லாரும் கூடி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த முஸ்லிம்களுடைய ஆட்சியை தடுக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நடவடிக்கையை எடுக்கிறாங்க. அது வித்யாரண்யர் அப்படின்ற ஒரு முனிவர் தான் ஆந்திராவினுடைய துங்கபத்ரை நதிக்கரையில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறார். அதாவது அந்த கூட்டமைப்பு என்பது ஒரு வைதிகம் சார்ந்த இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு இந்து கூட்டமைப்பாக உருவாகுது. அந்த கூட்டமைப்புக்கு பெயர் தான் விஜயநகர அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஜயநகர பேரரசு என்பது தான் இந்த காலங்களில், இந்த சம்பூராயர்களுடைய 1350கள் இந்த காலங்களில் உருவான ஒரு மிகப்பெரும் இந்து கூட்டமைப்பு. இவர்கள் தமிழ்நாட்டில் செய்தது தான் அடுத்து ஆங்கிலேயர்கள் ஆட்சி வரை விஜயநகர பேரரசனுடைய வரலாறு தான் நமக்கு நீளுது. விஜயநகர பேரரசு எப்படி உருவானது, தமிழ் நிலத்தில் அது எப்படி உள்ளே வந்தது, இங்கிருந்த தமிழ் அரசான சம்புவராயர்களுடைய அரசு எப்படி வீழ்ந்தது, கடைசியாக இருந்த சம்புவராயர் யார், இந்த விஜயநகர அரசுக்கும் சம்புவராயருக்கும் இடையே நடைபெற்ற போர் எத்தனை ஆண்டு நடந்தது, அது எங்கே நடந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுவோம். இவ்வளோ நேரம் சிறப்பாக வரலாற்று நிகழ்வுகளை கண்முன்னு நிறுத்துற அளவுக்கு நல்லா தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மேலும் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம இதை பற்றியே பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.